இன்னைக்கு ராத்திரி கிட்ட போறது யாராரோ நம்மளுக்கு தெரியல யாராரோ அவ்வளவு டவுட் கேட்டுங்க தகுடுக்காதா தகுடுக்காது இருந்துக்காதெல்லாம் இவன் சொல்லிக்கிறான். ஆமா இப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரே குஷியே எங்க நாட்டு பெண்கள் தெரியுதுப்பா. உங்க நாட்டுக்கு என்னத்துக்கு புண்ணு வந்துச்சு இல்ல பொண்ணு பாயே ஒரு அண்ணா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சு மறுபடியும் என்னத்துக்கு புண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு வேற. ஓ அந்த புண்ணு வேற இந்த புண்ணு வேற. பெண்கள் ஏ கோனே கப்பைச்சா ஏய் ஏம்பா உனக்கு தெரியாதது தெரியல. பொண்ணு பெண்கள் இது தெரியாதது. ஓ லேடி லேடிஸ். ஓகே நாட்டு லேடிஸ் வந்திருக்குது. எங்க இருக்குது இது உனக்கு தெரியாது. உனக்கு டவுட் இருந்தால் இங்க இருந்து அங்க போய் நின்னு இந்த பக்கம் திரும்பி பாரு. அந்த பெண்ணு இருக்கிற இடம் உனக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே நிறைய தயிர் ஊத்தி சாப்பிடுவோம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அங்க பாடுறா உனக்கு நடுக்காடு அந்த பக்கம் பாடுறா உனக்கு சுடுகாடு. சரி பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம போய் ஆயால என்னடா இமுட்டு நீட்டு மயிறு பையா மயிர் அழகியா மயிர் அழகுனா தெரியல. மின்னலாய் வகிரடித்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனசே மீன் குடிக்க போனவனே நான் குடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவ பொய்யெழுதி போறாரே. பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் நான் பாட்டி சூத்த பேச்செடுத்தேன் ஆத்தோரம் போற மச்சான் எனக்கு வசூல் சூத்த வாங்கி அறிவுக்கு சொந்தமில்லாத நாயான்னு சொன்ன எங்க சித்தம்பி விட்டு கடிக்க வச்சிருவேன். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு வாத்துக்கறி வாங்கி வச்சான். அது வாத்துக்கறி தான் கையில எடுத்துன்னு வந்தேன். உன்னை பார்த்த உடனே வாத்து போய் சூத்திர மாட்டிச்சு. வாத்து போய் அதுல மாட்டிக்கிச்சு. சொல்லுவேன் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? முன்னாடியே என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றா. கோமலி இல்லக்கா தட்டி தான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். உன்னை பார்த்த உடனே நல்லா பேசுறீங்க. ஆமா நல்லா பழகுறீங்க. ஐயோ ஐயோ கூட பிறந்த பொறுப்பு மாதிரியே இருக்கு. என்ன கேட்கல தூக்கி ஐசு தலைமால வச்சுட்டாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வச்சுதான் மதிய வைக்கிற மச்சில் பூரா உண்டு போச்சு. மறுபடியும் இவ வச்சு வளர்க்கியா வச்சு சொலக்கியா போடுவாரோ அண்ணா. அதனால நான் ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன். நீ பாட்டில் விடுவாயா? பாட்டில் இல்லையா? அடி பித்து குத்தியா? எவனா வீட்டுக்கு தெரியாத அர்ஜென்டா போர்வாக குடிச்சுட்டு ரயில் ரோட்டுக்கு போட்டுருந்தா பாட்டில் விரிச்சுட்டு இருந்தா விட்டா கிழிச்சுடாதா? ஐயோ உனக்கு அது புரியலையா? நீ பாடையில நான் பார்க்கணும். பாடையில பார்க்கணுமா? பழைய கழிக்கு போனோட அப்பெல்லாம் நம்ம பாட்டு மாட்டி எங்க அப்பா எங்க அம்மா எங்க சித்தப்பு மாரி கொஞ்சம் ஆகும் போது 2 வாரம் நீட்டா போட்டு 7 புல்லு குறுக்கு போட்டு நெல்லு பிள்ளை கீழே போட்டு அதுக்கு மேல தேங்காய் ஓலை போட்டு தூக்கிட்டு போவாங்க. அது பாடை அதை பார்க்கலாம். இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்தாவே ஒரே ஒரு சுவிட்சு தட்டினாங்கன்னா உயி 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 என்னடான்னு கேட்டா புல்லுன்னு. ஆமா அதுக்கும் போயிட்டு பாதி வழியிலே போயிடுச்சேன்னா உடனே வீட்டுக்கு திருப்பிடலாம். ஐஸ் போட்டியோட வண்டி வந்து நிற்குது சொற்கிறதும். நீ அதில் தூக்கிட்டு போகும்போது எந்த பாடையில நீ பாக்குவ? ஐயோ உனக்கு அதுவும் புரியலையா? கோமலன்னா
கோமல் என்ன உனக்கு அது புரியல உனக்கு என்ன பார்த்த உடனே உனக்கு எதுவும் நோண்டலையா டெய்லியும் தான் நோண்டுது ஓட்டு சுத்தி அண்ணா உனக்கு புரியலையா நீ பாடையில பார்க்க முடியாது நீ பாடணும் அதை கேட்டு நான் ரசிக்கணும் உனக்கு ஆசை பாடிடுறேன் பாடுனா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு குஞ்சில ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில அடி எங்க போய் குஞ்சில டாபு டாபு டாபுடா இவ சூத்த புடிச்சு ராவுடா டாபு டாபு டாபுடா இவ சூத்த புடிச்சு ராவுடா தம்பி கண்ணுக்குட்டி சனைக்கு திரும்பிடுச்சுன்னு அது மட்டும் ஒரு நாள் மார்கழி மாசம் சரி காலம் காத்தால இவன் வீட்டு முன்னால காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு கையில் காதுல சவுண்டு கட்டு நானு எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்துட்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தா இவ என்ன பார்த்தா நான் இவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு ஒத்திக்கிச்சு காவல வந்து ஒத்திக்கிச்சு டாபு டாபு டாபுடா இவ சூத்த எனக்கு வந்திருந்தா உனக்கு வந்திருக்கணுமே நெவர் இம்பாசிபிள் ஏய் எனக்கு வராது நேத்து 300 ரூபாய் கொடுத்துட்டு என் கூட வந்து மாந்தோப்புல படுத்துட்டு போன நாய் நீ தானடா நான் திக்லியமாடா 3 மாசம் முன்னாலே எனக்கு ஆபரேஷன் பண்ணாலே இந்த டாக்டர் அந்த தெய்வ பிரிக்கலையே என்ன போல அடி நைட்டெல்லாம் வந்தவன் மதக்காரண்டி அப்படி எனக்கு ஒரு டவுட் எப்பவுமே மாம்பழம் வரவரு கொஞ்சம் புசு புசுன்னு ஆமாடா கொஞ்சம் சதை இருப்பாரு இவன் இப்ப எங்க தொட்டாலும் கொஞ்சம் எலும்பா இருக்கிறாங்க அங்க சுத்துது அப்படின்னு பார்த்தேன் உன்ன மாதிரி மூடி போட்டு மதக்காரமா வந்திருக்கான் மூஞ்சாட்டுமே அவன் மாஸ்க் பண்ணி வச்சிருக்கிறான் வந்து அதனால பண்ணுவேன் சரி நீ எப்போ வர நானு எப்போ வர இன்னும் டெய்லி பிரிக்கல இன்னும் 2 மாசம் ஆகும் அது என்ன சவுண்டு அது நைல்ல போகுது நம்மளும் போகலாமா நாம போக முடியாது போயிடலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா நீங்க நல்லா பேசுறீங்க நல்லா பழகுறீங்க கூட நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் நீ நானு ஃப்ரெண்டு கப்புத்துல கரெக்ட் எது சொன்னாலும் நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க அப்ப நான் என்ன மென்டலா பைத்தியமா இப்பதான் நீங்க ஆம்பளை மாதிரியே பேசுறீங்க ஏன் இதுக்கு முன்ன அண்ணா என்ன அதனாலதான் குன்னத்தூருக்கா வந்து இறங்கினு அதனாலதான் நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு எனக்கோ கல்யாணம் ஆகல நான் அதுக்கு வந்துட்டேன்னா எதுக்கு வந்த அதுக்கு கல்யாணம் ஆனாலும் எதுக்கு வந்துருப்பா ஏய் உனக்கு புரியலையா நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் எவ்வளவு நேரத்துக்கு ஏறி போய் அது உனக்கு புரியலையா அவங்க வீட்டுல மாசம் போவாங்களா மாசம் விட்டு போவாங்களா இல்ல மாசம் 1ஆம் தேதி போயிடுவாங்க காசு எடுத்துட்டு வரதுக்கு ஐயோ அது உனக்கு புரியலையா ஏய் மாதத்துக்கு பெண்கள் எல்லாம் 3 நாள் 5 நாள் போவாங்க பாமா என் வீட்டுக்காரி 30 நாள் போயிட்டே அது இல்லடா கண்ணி உனக்கு எப்படி சொல்றது நான் மாதவிடாய் ஆகிவிட்டேன் தம்பி மாது படிச்சதுனால அதுல விட ஆயிட்டுக்கிறாங்க அது உனக்கு புரியலையா நான் பிஞ்ச இருந்தது பழத்துட்டேன் ஊதுல அதிகமா போட்டு நான் வயசுக்கே வந்துட்டேன்டா வயசுக்கு வந்துட்டேன் எனக்கு டவுட் என்னடா ரொம்ப நாளா நானும் நிறைய பேர் கிட்ட கேட்டு ஒருத்தருக்கு சொல்லல காக்கா என்னது சொல்லுக்கா
இப்போ எங்க அப்பா ஊருக்கு போச்சு, கார்ல வந்துச்சு. கார்ல வந்தாங்க. எங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சு, பஸ்ல வந்துச்சு. பஸ்ல வந்தாங்க. எங்க தம்பி மார்க்கெட்டுக்கு போனா சரி பைக்ல வந்துச்சு. நாம இங்க ஆட்டத்துக்கு வந்தோம், கார்ல வந்துச்சு. இந்த வயசுக்கு எதுல வந்துச்சு? டிக்கெட் எவ்வளவு வாங்கிட்டு வந்துச்சு? ஏய், அது டிக்கெட் வாங்குறது இல்ல, அது கிடையாது. நீ சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு ஆகியா, உன் முகத்துல மூக்குக்கு கீழே வாய்க்கு மேல ஒரு அரும்பு மீச மாதிரி ஒரு முடி முளைச்சிருக்கும். கருப்பா மூச அது வந்தா வயசுக்கு வந்த மாதிரி. எங்களுக்கு மூச்சில மயிறு வந்தா பேச்சு பாரு, உங்களுக்கு ஏன் நான் எப்பறம் சொல்லி புரிய வைக்கிறது? சரி, நீ இன்னைக்கு சொல்லி புரிய வைக்காத, நாளைக்கு சொல்லி புரிய வைக்கிறது. தெரியுமா? மறுபடியும் வரும்போது நீ வந்து சிசிடிவி கேமரா வச்சு எடுத்துன்னு வந்து காட்டு. அதுல உனக்கு கண்ணு தெரியுமா? அப்ப மாறு கண்ணுதான் தொடச்சிட்டு பாருங்க. அதனால நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எனக்கு நான் ஏஜி அட்டென்ட் பண்ண உடனே எனக்கு கண்ணு கேட்ட கணவர் வர வேண்டும், மனசு கேட்ட மன்னவர் வர வேண்டும், போலை கேட்ட துணைவாளன் வர வேண்டும். அப்படி என்று சொல்லி இரவு 12 மணி ஜாமத்தில அழகா ஒரு கனவு கண்டமாமா. என்ன கனவு? அந்த கனவுல பாக்குறேன் இந்த அழகான முகம் இருக்கு. கனவு கண்டதுல ஏன் மூஞ்சாலா போடும் மாமா? எங்க அப்பா எனக்கு ஒரு 10 அடுக்கு மாடி கட்டி வச்சிருக்காரு. 10 அடுக்கு மாடி? அந்த 10 அடுக்கு மாடியிலையும் அழகான ஒரு கயிறு கட்டில் மாமா. சரி. அந்த கயிறு கட்டில் எத்தனை செய்கின்ற நேரத்திலே 12 மணி ஜாமத்திலே இந்த அழகான முகம் வந்தது. கட்டில படுத்துக்கும் போதா? இந்த முகத்தை பார்த்த உடனே மாமா இந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு உறக்கமே கிடையாது. அதனால அந்த 10வது மாடி மொட்டை மாடி இல்ல, அந்த மொட்டை மாடிக்கு இந்த கயிறு கட்டில் எடுத்துட்டு போயிட்டு அல்லாக்க போட்டு மல்லாக்க படுத்தேன். கட்டில அல்லாக்கு போட்டு நீ மல்லாக்கு படுத்துக்கிற. வானத்தில பார்த்தா பௌர்ணமி நிலவு மாமா, அழகா இருக்கு. அந்த நிலவுல பாக்குறேன் இந்த கண்கள் மட்டும் மீன்கள் மாதிரியே தெரியுது மாமா. இந்த கண்ணு இந்த கண்ணை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே 2 டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலே மூடிட்டு போயிட்டாங்க. கண்ணுக்கு கண்ணாடி போவான்னு போனா உன் கண்ணு நாங்க டெஸ்ட் பண்ணோம்ல, எங்க கண்ணு போயிட்டாங்க. இவன் இந்த கண்ணு. அதனால ஒரு 4 மணி ஆச்சு. இந்த கண்ணை பார்த்த உடனே எனக்கு உறக்கமே கிடையாது. எங்க அம்மா எனக்கு காபி போட்டு கொடுத்தாங்க. காபி பிபி. அந்த காபி சூடா இருக்கும்போது என்ன வரும்? ஆவி வரும். அந்த ஆவி ஆகப்பட்டது இந்த கூந்தல் மாதிரியே இருக்கு மாமா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிருஷ்ணவேணி, ஒரு காபி குடிப்போம், காம்ப்ளெக்ஸ் மீ ஆட்டா குலா நீயே தொட்டு பாரு. அந்த காப்பில பாக்குறேன் மீன் இந்த கண்கள் எல்லாம் விரா மீன்கள் மாதிரியே மெதுகுகிறது. மீனம்மா மீனம்மா கண்கள் மூணம்மா. இந்த கண்ணை பார்த்த உடனே மாமா அந்த காப்பியை சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. வயிற்றுல கட்டமுட்டாம் ஒரே பழைய பாலில் போட்டு குடிச்சிட்டு போலும். அந்த காப்பில எங்க அம்மா காப்பி தூள் அதிகமா போட்டு இருப்பாங்க. போயிட்டு வயிற்ற கலக்குது. அந்த 10 அடுக்கு மாடியிலையும் அழகான ஒரு டாய்லெட் மாமா. அழகான ஒரு டாய்லெட். அந்த டாய்லெட்ல பாக்குறேன் அழகா ஒரு பக்கெட் இருக்கு. அந்த பக்கெட் நிறமாகப்பட்டது இந்த ஆடை நிறமாக இருக்கிறது. அந்த பக்கெட்டில் அப்ப தண்ணி பிடிச்சனா அந்த தண்ணியில பாக்குறேன் மீண்டும் இந்த கண்கள் எல்லாம் இறா மீன்கள் மாதிரியே மிதக்குகிறது. மறுபடியும் ஆமா மேல அவ்வளவு சுடுறு வச்சுட்டு மாமா மச்சிட்டு போயிருக்கு. அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு டாய்லெட்ல போயிட்டு மாமா ஆயிட்டு வந்தனா அந்த பீல பாக்குற அந்த பீல அந்த முகம் இருக்கு. அண்ணே அண்ணே
8 அடிக்கு மேலேயே வீட்டுல பார்த்தா தூக்கம் வரல ஊன் நினைப்புல கட்டில தூக்கின்னு போய் மேல போட்டு அலாக்கு போட்டு மலாக்க பார்த்தா வட்ட நிலவு அந்த நிலவுல அப்படியே இறா மீன் மாதிரி கண்ணு அப்படியே துடிக்குது ஒண்ணு பார்த்து காப்பியில ஆவியில கூட என் மூஞ்சி கொடையா வந்து ஒண்ணு பாக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வயிறு கடப்புடுங்க நீ டாய்லெட் போய் ஆவி உட்காந்தா அந்த பீவை என் மூஞ்சி தெரியும். நான் இங்கே இல்லை. வெளியே வருவதில்லை சீக்கி முடிஞ்சா சொன்னது யாரு? அது வேற. போனால் போட்டு மீன் வார்த்தைகள் காலம் தாமதம் காலத்துக்கு ஏற்ற கோலம். இன்னொரு நாளைக்கு நீ எதுக்குற வந்து வர்ணிக்கிற வேலை வச்சுக்காத. சரி உன்னை எதிர்க்க வர்ணிக்கல முன்னாடி வர்ணிக்கலாமா? ஆனா முன்னாடி வந்து நல்லா இருக்குது. அதனால இன்று தினத்திலே பார்த்தால் எதற்காக இந்த சபையாகப்பட்டது கூடியிருக்கிறது? எதுக்கு? ஆயிரம் ஆயிரம் கண்ணுடையால் அம்பிகை பைரவி காளி திரிசூலி மாரி மகமாரி மகுட சம்பாரி இஷ்டம் போல எங்கும் இங்கிட்ட மாறி எல்லா உயிருக்கு இவதானே தாயி கலைய வளப்பவள் கன்னி காமாட்சி கசத்தை தீர்ப்பாள் மதுரை மீனாட்சி காளியம் அவளே மாரியம் அவளே மதுரை மீனாட்சி அவளே காஞ்சி காமாட்சி அவளே. அப்படி அம்மன் அந்த அம்மனுக்கு வந்து 4448 அவதாரம். ஒரு அவதாரத்திலே என்ன சாமி? மாட்டு மாரியம்மனாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த அம்மனுடைய அருளை பெற வேண்டும். உலகத்திலே முந்தி பிறந்தவர் நாயம்புத்தியுடைய அருளை பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரவக்கூத்து என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை விட்டிருக்காங்க. இந்த தெருக்கூத்து நாடகத்தில் அமர்ந்திருக்கின்ற சபையாகப்பட்டது என்ன சபை? மக்கள் சபை. மக்கள் சபை, மலர்குமார் சபை, தெல்லையிலே கூடிய கடக சபைக்கு ஒப்பான சபை இந்த ராஜ்ய சபை. இந்த ராஜ்ய சபையில யார் யார் அமர்ந்திருக்காங்க? மாதா, பிதா, இங்கே குரு, ஆலயத்திலே தெய்வம். இப்படி 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கின்ற சபையாகப்பட்டது தெய்வீக திருச்சபை. இந்த தெய்வீக திருச்சபை முன்பதாக அரி என்று சொல்லும் தெரியாமல் ஆசையில் கூத்தாட நான் தொடங்கி விட்டேன். எதை நான் ஆடுவேன், எதை நான் பாடுவேன், இறைவனே உனக்கு தர்மம் தானா? நான் ஆட்டமும் பாட்டமும் அழகு தமிழ் பேசவும் என் ஆட வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகமா நாடக சபாவுக்கு சபையில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த கலைமேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பெரியோர்களுக்கும் 2வது வணக்கம். 3வது வணக்கம். என் கூட பேச வந்திருக்க பாரு இந்த கோண மூஞ்சினுக்கு 3வது வணக்கம். சரி உனக்கு 3வது வணக்கம். அதுதான். அதனால வந்தன பல விதமாக சொல்லி அம்மன் மஞ்சேனைய சபையை நாடி நான் யார்? ஒரு நாட்டுக்கு ராணியா, ஒரு நாட்டுக்கு தாஜி பெண்ணா, ஒரு நாட்டுக்கு இளவரசியா, எனக்கு கல்யாணம் ஆச்சியா ஆகலையா? இதெல்லாம் அதுக்காக இருக்கக்கூடிய செல்லத்தோழி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னீங்களா தான் மற்றவங்களுக்கு புரியும். அப்படியா? சொல்லலாமா?
சரஸ்வதி. ஓ சரஸ்வதி, சரிம்மா. அப்படி சரஸ்வதி என்று சொன்னீனே சொல்லிட்டு என் தந்தையார் யாரு? யாரு? என் தாயார் யார் தெரியுமா? யாரு? 2011 நேத்திரம் படைத்த பெருமான். ஆமா. எனக்கு தந்தையாக வேண்டும். வேண்டும். என்னுடைய தாயார் யாரு? இந்த உலகத்தை படைத்த உலக மாதா என்று சொல்லக்கூடிய அன்னை பார்வதி அம்மன். ஆமா. எனக்கு தாயார். ஓஹோ. இருவர்களுக்கு மகளாக பிறந்து நான் சரஸ்வதியாக பிறந்திருந்தாலும் ஆமா. என் கணவர் யாரு? யாரு? என்னை மாலையிட்ட மன்னவர் யாரு? யாரு? அது சொல்லல. ஆமா ஆமா. அவர் எந்த நாட்டுக்கு அதிபதி? எந்த நாட்டுக்கு? சொல்லல. ஆமா. அந்த சத்தியலோகத்தன்னை யாரோ தானியம்மா ஆளில்லைன்னா ஜோடியா வரதுக்கு ரெடியா பண்ண. கண்ணம்மா என்னம்மா நான் சரஸ்வதி என்று சொல்லிவிட்டேனே கண்ணி. நீங்கள் சரஸ்வதி என்று சொல்லிவிட்டீர்களே. என் கணவர் யார் தெரியுமா? எவரோ? மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர்கள். ஆமா. 3 பேர்களிலே பேர்களிலே சத்தியலோகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய படைக்க தொழிலுக்கெல்லாம் சொந்தக்காரர். ஆமா. படைக்கப்பட்டவன் பிரம்மன். பிரம்மா. அந்த பிரம்மனுடைய மனைவி என் பேரோ சரசு. வாவ், யூ சரசு. ஏய், நம்ம வரும்போது அங்க பாத்தியா இல்லையா காரப்பட்டுக்கா ஒரு கூட்டமே பேசினீங்க. இவளை பத்தி தான். என் பேர் சரசுங்க. ஆமாங்க. நான் ராமநாத ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்க. டாக்டர் வந்து என்ன வருஷங்க என் வயிறு பெருசுங்க. அந்த சரசுங்க. நீ சொல்வதோ இந்த கலியுக சரசு. ஓ, இது கலியுக சர்ச்சு. இது நான் சொல்வதோ தேவலோகத்து சரஸ்வதி. ஓ, அது கலியுக சர்ச்சு, இது கூலுக சர்ச்சு. அதேதான். என் கூட ஏதாவது ஏடா கூட வார்த்தை பேசணும்னு வை. உன்னை பேச வைக்கிறவளே நான் தான். ஏதாவது ஏடா கூட வார்த்தை ஏதாவது தப்பு தவறி வந்துச்சு உன் நாக்கிலேயே இந்த நாக்கு சுழராத பண்ணிடுவேன். ஒரு பொம்னாச்சி உன்னை பார்த்து இப்ப சொல்றா போறா கமனாச்சி. என்ன பத்தி நான் சொல்றேன்? இவன் நம்ம நாக்கில உட்கார்றதுனால தான் நம்ம நல்லா பேசுறோம். இவன் இல்லைன்னா நம்ம பேச முடியாது. ஆமா. அதனால இப்ப இதுல நம்ம ட்ரையல் பாத்துறோம். எப்படி? இவெல்லாம் உன் நாக்குல இருந்து வெளியே கொண்டாந்துடும். ஏன் உன் நாக்குல இருந்து கொண்டாயா? என் நாக்குல இருந்து கொண்டாடுறது தெரியுண்டா. உன் நாக்குல உட்காராது நம்ம அவளை கெட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் நாக்குல உட்காராத வெளியே கொண்டாந்துருவேன். நீ சரி பாக்கலாம். அதனால உன் நாக்க வெளியே நீட்டு. ஏன் நாக்கா? மொன்னாக்கா மண்ணுலி அம்மா பாட்டுமே வரா பாருங்க. எல்லாம் நீட்டு வெளியே. உன் கையில உன் நாக்கு இழுத்து பிடி. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்றேன். அக்கா கூட ரப்ப துணி. அக்கா கூட ரப்ப துணி. அவளதான் நான் வந்து நம்ம டைவர்ஸ் பண்றோம். இப்ப நாக்குல அவ இல்ல. அவ இல்லாத பேசணும். இழுத்து பிடிச்சி பேசணும். இழுத்து பிடிச்சி பேசணும். நல்லா இழுத்து பிடிச்சிக்கா. இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லு. அக்கா கூட ரப்ப துணி. அக்கா கூட யாரு கூட எப்படி பேசணும்? பெரிய இடத்து பொண்ணா சின்ன இடத்து பொண்ணா? சத்தியமா நீ இல்லன்னா நான் ஊரு
சரி கண்ணே 64 கலைக்கு சொந்தக்காரி. சொந்தக்காரி என் பேரோ கலைவாணி. அப்படி கலைவாணியாக அந்த சபை நாடி நாம் வெளிப்பட்டு இருந்தாலும் என் கணவராகப்பட்டவர் 4 வேதத்தை வைத்து படிக்க தொழிலுக்கு சொந்தக்காரர். அவர் எந்த உயிரை எப்படி படிக்கிறாரோ அந்த உயிருக்கெல்லாம் கல்வி ஓதக்கூடியவள் நான். ஓ நீங்க சரி கலைகள் 64 கலை. அந்த 64 கலைக்கு சொந்தக்காரி அப்படி 64 கலைக்கு சொந்தக்காரி சரஸ்வதியாக அந்த சபை நாடி நாம் வெளிப்பட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன பேரு? என் பேர் தான் தட்டுவாணி. தட்டுவாணி தேவடியா கட்டாரவாணி அப்படியேதான் வச்சுக்கோ. சரி தட்டுவாணி கண்ணே. உலகத்திலே 30 தேவர்கள் 3 பேர்கள். 3 பேர்களுக்கு 3 மனைவிமார்கள் உண்டு. யாரு? பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி. இந்த சரசு இந்த 3 பேர்களுக்கும் உலகத்திலே 3 பட்ட பேர் இருக்கு. என்ன பேரு? என்னுடைய அன்னை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன பேர் மாதிரி? வாயாடி. வாயே பேச தெரியாதான் அந்த அம்மனுக்கு வாயாடின்னு ஒரு பேர். வாய் பேச தெரியாதவருக்கு வாயாடி. பாமா சொன்ன நீ வாயாடின்னு பேரு என்னதுக்கு தெரியுமா? எதுக்கு? சிவனோடு வாதாடி வம்பு வழக்கு செய்து அவனுக்கு அவரு வச்ச பேர் தான் பட்ட பேரு. நீ பெரிய வாயாடி அப்படின்னு அந்த அம்மா இப்படி உக்காந்துக்கிறான்னு நினைச்சுக்காத. அவ எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? நினைத்தோர் கருள் கொடுக்கும் ஈசனுடன் நடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா. சுளமேந்தி சிங்க வாகனம் ஏறி வாயாடி பேர் உனக்கு வந்து குறை தீரனுக்கு 1008 அண்டம் புகழ் பேசுதே. ஆலயத்தில் காண கண்கள் கூசுதே. கூச்சப்படுவோரெல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினாய். இந்த கூத்தாடி பிழைக்க வழி தேடினாய். தேடி மனவாடுகிறேன் தெருக்கூத்து ஆடுகிறேன் தேவத்தூர ராமசாமி பாட்டம்மா. தேவி பராசக்தி அருளை எனக்கு காட்டம்மா. அப்படி வாதாடி வழக்காடிய காரணத்தினால் தேவந்தூர ராமசாமி இந்த அம்மனை புகழ்ந்து பாடி இந்த பாடலை எழுதி வைத்தார். வாயாடி பேருடைக்கு வந்து குறை திரைக்கு 1008 அகிலம் எல்லாம் பேசுது. உன் ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதி. அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கண்ணி எங்க மாமி இருக்கிறாங்க பாரு. யாரு? ஏய் மாமிடா. லட்சுமி அம்மா இருக்காங்க பாரு. அவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பட்ட பேர் இருக்கு. அவளுக்கு என்ன பேரு? டேய் இப்படியே போடா. ஏய் நீ தப்ப புரிஞ்சுக்காத. குடிசைக்காரின்னா குடிசைக்காரி. ஓஹோ ஏழை வீட்டு குடிசையில எந்நேரமும் குடியிருப்பவர். ஆமா தள்ளுறடே. இருந்தாலும் சரி மாடி வீடா இருந்தாலும் சரி குடிசை வீடா இருந்தாலும் சரி எல்லார் வீட்டிலும் குடிக்கொண்டிருப்பதனால அந்த அம்மனுக்கு குடிசைக்காரின்னு ஒரு பேர். சரி ஆனா எனக்கு தட்டுவாணி எப்படி பேரு? அந்த பேரு எனக்கு எப்படி வந்தது? ஆற்றங்கரையிலே தாமரை மீது அமர்ந்து வீணையை எடுத்து தட்ட கஜேந்திரம் என்று சொல்லக்கூடிய யானைகள் நீரை வாரி இருபுறமும் தலை மீது கொட்ட அந்த ஆனந்த சந்தோஷத்தில் நான் வீணையை தட்ட இந்த உலகிலே இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கெல்லாம் கல்வியை போதிக்க நீ வீணையை தட்டுகிறாய். அதனால தட்டுவாடி தேவடியா கண்ணாமொழி. தேவடியான்னா கூட பரவாயில்ல. தேவடியான்னா தேவருக்கெல்லாம் அடியா. அவன் பைய தூக்கி நிக்கிறாப்ப அடியா வீட்டுக்கு போறதுக்கு. அப்படி எனக்கு தட்டுவாணியா இருந்தாலும் இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருந்துக்காங்களா? இல்ல கிடையாது. அதே போலதான் நானும் எங்க மாமியாரும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது. கல்வியை குடிப்பவள் ஆசைக்காரி, அவ என்னுடைய நாவில் வாசக்காரி. செல்வத்தை குடிப்பவள் பெருத்த மோசக்காரி. பாரு ஒரு அதாவது காசு செல்வம் என்றால் பணம். அந்த பணம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுல இந்த கலைவாணியாகப்பட்டவள் இருக்க மாட்டாள். எவ்வளவுதான் செலவு பண்ணி படிக்க வை அவங்களுக்கு படிப்பே ஏறாது. மக்கு பிள்ளைங்களாவே ஆகி போயிடும். அந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய காசு இல்லாத இடத்துல ஒரு ஏழை பிள்ளை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்த்திப்பாரு. அதுதான் டிகிரி வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி மெஜாரிட்டில கொண்டு போய் சேர்த்திடுறாங்க காலேஜ்ல. அதனாலதான் அந்த காலத்திலே நான் இருக்கிற இடத்துல எங்க மாமியார் வர மாட்டா. ஐயோ மாமியார் இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன். இப்படியா போட்ட பொழப்பு என்னதுக்கு அவங்களுக்கு? அன்று தேவலோகத்தில் நடந்தது. இல்ல மாமியார் மருமகன் ஒருத்தக்கிட்டே போன பண்ணி யாரு ஒத்துக்குவாங்க?
செல்வம் என்பது 16 செல்வம். அந்த செல்வத்தை கொடுப்பது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி இருக்கிற இடத்துல இந்த கலைவாணி நான் போக மாட்டேன். போகவே போகாது. இருவர்களுக்கு ஆகாது. அதனாலதான் எழுதி வச்சிருக்காங்க. கல்வியை குடிப்பவள் ஆசைக்காரி, அவள் என்னுடைய நாவில் வாசக்காரி, செல்வத்தை கொடுப்பவள் பெருக்கும் மோசக்காரி, இது அலையேது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரஸ்வதி கலைவாணியாக அந்த சபை நாடி நாம் வெளிப்பட்டு இருந்தாலும் இன்று தினத்தில் எதற்காக வெளிப்பட்டு இருக்கிறேன்? எதுக்கு கண்ணே, அரண்மனையில் எல்லா வேலையை சிலர் செய்து கொண்டிருக்கின்ற போது தாதி என்ற பெண்ணை விட்டு தேவி கலைவாணி வர வேண்டும் என்று சொல்லி என் கணவர் அழைப்பு, மனைவி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தோடனே தேவியாகி வழங்கி வரக்கூடிய தெற்கிருவா கழிவாங்கி வந்துக்கிறான். கலைமகன் உங்களை காண ஓடோடி வந்திருக்கிறான். அப்படியா? சீக்கிரம் அழைத்து வா. ரைட்டு. எங்க வீட்டுக்கு போனியா? போனது போனி. அவரு சாமான எப்படி இந்த வருஷம் கொஞ்சம் நீட்டாதான் இருக்குது. என்னடா 4 வேதம், அந்த வேத புத்தகம் கொஞ்சம் நீட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படியா? சரி, அவரு என்ன சொன்னாரு? உன்னை கூட்டிட்டு போக சொன்னாரு கிருஷ்ணகிரியில ஆட்சிக்கு. பக்கத்துலயே ஒரு கூறு கொட்டாய் போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல கூறு கொட்டாய் இருட்டுல வந்த பரட்டத்தை அழைச்சி கூறு கொட்டாய் எப்படி பாத்துக்கீங்க? ஓலை கொட்டாய் இருக்கு. ஓலை கொட்டாய் போகலாமா? ஓகிதான் சரியில்லைன்னா அவன் மூஞ்சி திருப்பி அந்த பாருங்களா. இதுல நீ வேற போயிடலாமா கூறு கொட்டாய்ன்ற? சரி, உனக்கு 1/2 மணி நேரம் லீவு. 1/2 மணி நேரம் எங்க வீட்டுக்காரர் நானும் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கசமுசம் பண்ணிட்டு வரோம். நீங்க ரசம் வச்சாலும் சரியா இல்ல புளிக்குழம்பு வச்சாலும் சரியா. சரி, நான் இந்த வருஷம் சாப்பிட போறது இல்ல. தோசை தின்னு நெஞ்சு குறிக்குது, நெஞ்சு கரிக்குது. அதனால இந்த வருஷம் நீங்க எது வச்சாலும் நான் சாப்பிட போறது இல்ல. ஆனா ஒண்ணு, என்னடா கூப்பிட்டது கூப்பிட்டான், அவன் ரொம்ப கேவலமா உன்னை பேசினுக்கிறான். என்னவா? எங்க வீட்டுக்காரர் என்னடா பேசுவாரு? என்னவா அவர் நேத்து வந்தா அப்படியாமா நீ வேற மாதிரி நின்று இருந்தியாமே? வேற மாதிரியா? ஏய், நேத்து நடந்தது எனக்கு மறந்து விட்டது. அப்படியா? எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. வச்சிக்கவா உன்னை மட்டும் குஞ்சுக்குள்ள நெஞ்சிக்குள்ள, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா பாவாடைக்கு நானா இல்ல, மாமனாரு கத்திட்டானா மச்சனந்தா அவரு விட்டானா, அப்படியா வரும்போது மனமா ஏண்டி நின்று வச்சிக்கவா வச்சிக்கவா. எங்க வீட்டுக்காரர் தான் அம்பலமா பார்த்தாரு. நீ அதை எங்க பப்ளிக் பண்ற? அது நான் பப்பாளிக்காயும் பண்ணல, சொரக்காயும் பண்ணேன். வீட்டுக்காரர் தான் சொல்லி நீ என்ன வேணா பேசிக்கோ. நானும் எங்க வீட்டுக்காரர் உள்ள போயிட்டு இதோட படிக்கிறோம். உங்களுக்கு 1/2 மணி நேரம் லீவ் போ.
உன்னுடைய தேவி கலைவாணி பன்னியால் பாதத்தை கிழவின் பட்டாளியால் துடைத்து மல்லிகை முள்ளிகை கோந்து மந்தாரை வெற்றிவேல் பாரிசாதத்தை சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்தை வைத்தால் இந்த மலர்கள் மாறிவிடும் என்று சொல்லி என் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பு என்ற மலரை வைத்து கல்லான கணவன் புல்லான புருஷன் அப்படி என்று சொல்லி உன் பாத கமலங்களுக்கு ஓடான கோடி நமஸ்காரம் வந்திருக்கிறாயா? இந்த ராஜராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபையிலே தேவியாகப்பட்டவள் ஓடி ஓடி வந்து கணவனை கண்கண்டா தேவன் என்றும் பாதத்தை படிந்தபடினா என்றும் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று என்று சுகமாக வாழ்ந்திருப்பா தேவி அப்படின்னு சொன்னதுனால மிகவும் சந்தோஷம். என் சக்காலத்துக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, கொஞ்ச நேரம் அமைதி இருக்க மாட்டேன்றாங்க. அதனால இன்று தினத்திலே ஒரு காரணம். என்ன காரணமா? தேவி கலைவாணி வர வேண்டும், சரஸ்வதி வர வேண்டும் அப்படி என்று சொல்லி சபை நாடி வரவழைத்தாயி. அழைத்த காரணம் என்ன காரணம் அதை தெரிவிக்க வேண்டும். பஞ்சனையை வைக்க வேண்டும், போகணும். அதற்கு தான் அழைத்தேன். ஆமா,
ஆனா நேற்றோடு அரக்க திட்டமெல்லாம் அழிந்து விட்டது. இன்று தினத்திலே சந்தோஷத்துடனே பஞ்சினிலே சென்று பஞ்சனிலே இருக்க வேண்டும். கணவன் மனைவியாக உல்லாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களா? அப்படியே ஆக்கட்டும். அப்படி ஆகட்டும். அதே நல்ல நேரத்திலே நம்ம வேடத்தை பாராட்டி சின்ன சிறு பாலனாக இருந்தாலும் ராஜகுமாரி என்ற சின்ன பாலகன் நம்மளை கண்பளிப்பா தந்திருக்கின்றான். அவன் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது அந்த அம்மனுடைய சன்னிதாகப்பட்டது எப்படி நாளுக்கு நாள் பெருக்கெடுத்து போகிறதோ அது போல் படிப்படியாக உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம்.